நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர உற்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் வைகாசி மாத ரோகிணி நட்சத்திர உற்சவம். உபய நாச்சியார்களுடன் பிரகார வலம் வந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் சோமவார பூஜைகள். ஆதி தம்பதிகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற புஷ்கரணி ஆரத்தி மற்றும் ஊஞ்சல் சேவை. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் ரோகிணி புறப்பாடு. ருக்மணி சத்யபாமாவுடன் வீதி உலா வந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி. சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தான பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள். மதுரை தேனூர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் வைகாசி பெரும் திருவிழா. சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் புதிய நடராஜர் உற்சவ சிலை பிரதிஷ்டை. அருள்மிகு சிவகாமி அம்மையுடன் ஆடல் நாயகனுக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு தாயார்கள் சமேதராக ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி திருவீதி புறப்பாடு கண்டருளினார். இதையொட்டி நேற்று மாலை ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியை திருச்சியில் கொலுவிருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். இருகுடை சேவையோடு காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்து கோவிலின் ராஜ கோபுரம் முன்பு நிறுத்தி நுழைவாயில் ஆராதனை காண்பித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு வீதி உலா துவங்கியது. சின்னஜீயர் மடத்தின் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியை வணங்க அவருக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் ஜீயர் சுவாமிகள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்து அருள் பாலித்தார் உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி. பிறகு ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தெய்வங்கள் முன்பு பாராயணம் செய்தனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ரோகிணி திருநட்சத்திரத்தை முன்னிட்டு உபயநாச்சியார்களுடன் உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு ஊஞ்சல் சேவையும் வீதி உலாவும் நடைபெற்றது. செல்வ திருமகள் குடிகொண்டு அருளும் ஆலய சகஸ்ர தீப மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி உற்சவ மூர்த்திகளை சிறப்பலங்காரத்துடன் ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். குழலூதும் கண்ணனாக சர்வாபரணங்கள் அணிந்தபடி உற்சவ மூர்த்தியும் பட்டுச்சேலைகள் பதக்கங்கள் ஆபரணங்களோடு உபயநாச்சியார்களும் இருபுறம் எழுந்தருள நாதம் வேதம் மற்றும் கீதத்துடன் தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக மாட வீதியில் வலம் வந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சியுடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் புஷ்கரணி ஆரத்தியும் அதனைத் தொடர்ந்து ஆதி தம்பதிகளுக்கு ஊஞ்சல் சேவையும் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று மாலை சிவாலயத்தின் உள் வளாகத்திலிருந்து சிவபாதம் தாங்கிகள் அருள்மிகு காமாட்சி சமேத உற்சவர் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். ஆலய அதிகாரிகள் அர்ச்சகர்கள் முன்னே செல்ல ஆதி தம்பதிகளை கோவிலின் அருகே உள்ள புஷ்கரணி படித்துறைக்கு சுமந்து வந்தனர். அங்கு தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர்.
தொடர்ந்து புஷ்கரணிக்கும் மலர்கள் தூவி ஆரத்தி காட்டி சர்வ அலங்காரத்தோடு அருள் புரிந்த சுவாமி மற்றும் அம்பிகைக்கு புஷ்கரணி ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு தெய்வங்களை ஆலயத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் ஊஞ்சல் சேவையை துவக்கினர். ஆதி தம்பதிகளுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சலாடியபடி காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆலவட்டம் வீசி வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். நிறைவாக தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ரோகிணி திருநட்சத்திரத்தையொட்டி உற்சவ ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களோடு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக நேற்று மாலை நாதஸ்வர மேள தாளங்களுடன் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து வர நுழைவாயிலில் நிறுத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூரம் காண்பித்ததும் வெளியே எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து ராஜகோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் உற்சவ தெய்வங்களுக்கு புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் மாட வீதியில் வலம் வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். குழலூதும் கண்ணனாக சுவாமியும் சர்வ அலங்காரத்துடன் உபய நாச்சியார்களும் அழகாக திருக்காட்சி தந்தருள கற்பூரம் காண்பித்து மீண்டும் ஆலயத்தை அடைந்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவத்தின் முதல் நாளன்று உற்சவ ஸ்ரீனிவாச பெருமாள் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வேதாந்த தேசிகரை வண்ண மின் விளக்குகளால் அழகாக அமைத்திருந்தனர். உற்சவ ஸ்ரீனிவாச பெருமாளை சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு தங்க கிரீடம் அணிவித்து காவி பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு சிம்மத்தின் மீது பவனி வந்த உற்சவருக்கு வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தின் கங்கை கொண்டான் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு மேடை மீது உற்சவ ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்து பாராயணம் செய்யப்பட்டது. பின்னர் மீண்டும் மண்டபத்திலிருந்து வீதி உலா துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து கோவில் முன்பு எழுந்தருளிய சுவாமி எதிரே பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு திருஷ்டி கழித்து கற்பூரம் காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஒய்யாளி சேவை நடத்தியபடி உற்சவரை வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். நிறைவாக அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. மதுரை தேனூர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பெரும் திருவிழா துவக்கத்தை முன்னிட்டு கொடியேற்றமும் முகூர்த்த கால் நடும் வைபவமும் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கருவறையில் அபயம் காட்டியபடி நின்றருளும் மூலவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு சிறப்பலங்காரம் செய்திருந்தனர். கொடிமர வளாகம் அருகே முகூர்த்த கம்பங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றியதும் கம்பத்திற்கு தர்பை புல் கட்டி அலங்கரித்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக விசேஷ அலங்காரத்தோடு மேடை மீது உற்சவர் பெருமாள் எழுந்தருளி இருக்க ஆலய அதிகாரிகள் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மூலவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபங்களோடு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து முகூர்த்த கம்பங்களை கோவில் அருகே பூமியில் ஊன்றியதும் அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருள்மிகு முக்தீஸ்வரர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட ஸ்ரீ நடராஜர் மற்றும்
அருள்மிகு சிவகாமி அம்மன் சிலைகளுக்கு பிரதிஷ்டை விழாவும் அதைத் தொடர்ந்து திருக்கல்யாணமும் கோலாகலமாக நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, புதிதாக செய்யப்பட்ட ஸ்ரீ நடராஜர் உற்சவ சிலைக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஆடல் நாயகனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் அருள்மிகு சிவகாமி அம்மையையும் அருகே நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருமண வைபவம் துவக்கப்பட்டது. கும்ப பிரதிஷ்டை, அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் மாங்கல்ய பூஜை செய்து அருள்மிகு சிவகாமி அம்மைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தியுடன் கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு ஸ்ரீ நடராஜ மூர்த்தியையும் அருள்மிகு சிவகாமி அம்மையையும் வாகனங்களில் அமர்த்தி கொண்டு ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவருக்கு ரோகிணி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலை சூட்டி ராஜ அலங்காரம் செய்து மரக்கேடயத்தின் மேல் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு முற்றவெளியை அடைந்து ரோகிணி மண்டபத்தின் முன்பு உற்சவரை எழுந்தருளச் செய்தனர். அங்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு மந்திர உச்சாடனங்களுடன் கும்பதீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமி யானை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அபயம் காட்டியபடி காட்சி தரும் மூலவருக்கு வெள்ளி கவசத்துடன் வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் உள் வளாகத்திலிருந்து உற்சவர் பெருமாளை சுமந்து வந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் யானை வாகனத்தின் மேல் எம்பெருமானை எழுந்தருளச் செய்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசுமாலை, மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களோடு கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளை யானை வாகனத்தின் மேல் அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திக்கு ஆரத்தி காட்டியதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியே பிரகாசமாக காட்சி தந்தவாறு யானை மீது பவனி வந்த பெருமாளை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி பொங்கல் திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. வெள்ளி கவச அலங்காரத்தில் மூலவர் அருள்மிகு மாரியம்மன் திருக்காட்சி தந்தருளினார். கொடிமர வளாகத்தில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். பிறகு குண்டம், கலசம் ஆகியவற்றுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து கொடிமரத்திற்கு நவ கலச அபிஷேகம் செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கம்பத்திற்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்மன் திரு உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கும் ஆலய பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதங்களை துவக்கினர். தேனி அருகே வீரபாண்டியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு கௌமாரியம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர்.
இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று தேரில் உலா வந்த அருள்மிகு கௌமாரியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி துறையூர் அருகே நல்லியம்பாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கைலாச நாயகி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் தீர்த்தாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து வந்து மூலவர் அருள்மிகு கைலாசநாதருக்கு தீர்த்த அபிஷேகத்தை நடத்தினர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமிக்கு தீர்த்த அபிஷேகத்தை நடத்தியதும் ஸ்ரீ கைலாசநாதருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி சந்தன குங்குமம் இட்டு மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகா கற்பூராரத்தி காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை ரிஷப வாகனத்தின் மேல் வீற்றிருக்க வெளியே சுமந்து வந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களும் தீஜ்வாலை நாக கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். இதையடுத்து மயில் வாகனத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு மாவடியான் சுவாமியையும் கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்து தனி வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சூலம் ஏந்திய தேவியாக அருள்மிகு மாரியம்மன் ரிஷப வாகனத்தில் வீற்றிருந்து திருக்காட்சி தர மயில் வாகனத்தில் வெற்றி வடிவேலை ஏந்தியபடி அருள்மிகு மாவடியான் சுவாமியும் கொலுவிருந்து காட்சி தர தெய்வங்களுக்கு புறப்பாடு துவங்கியது. கோவை சூலூர் பகுதியில் இருக்கும் குமரன் கோட்டம் என்று அழைக்கக்கூடிய அருள்மிகு சுவாமிநாத சுவாமி கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் பீடத்தின் மேல் நின்றபடி காட்சி தரும் மூலவருக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கிரீடத்துடன் காதுகாப்பும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவர் முன்பு உற்சவ மூர்த்தியும் எழுந்தருளி இருக்க அர்ச்சகர்கள் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அழகனுக்கு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு தீபாரதி காட்டப்பட்டது. பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள பேட்டை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கருவறையில் நின்றபடி அருள் புரியும் மூலவருக்கு சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி பதக்க ஆபரணங்களுடன் ஹாரங்களும் கவசங்களோடு கிரீடமும் அணிவித்து அதில் மலர்ச்சரங்கள் சுற்றி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருபுறம் நின்று விசேஷ அலங்காரத்தோடு அருள் புரிந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் எம்பெருமான் திருக்காட்சி தர அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஏக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தாயார்கள் சமேத பெருமாளுக்கு மகா கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவின் ஒரு நிகழ்வாக புஷ்ப பல்லக்கு வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோவிலிலிருந்து உற்சவர் அருள்மிகு கங்கையம்மனை விசேஷ அலங்காரத்தோடு கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வர செய்து கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதேபோல் அம்மன் உற்சவ மூர்த்திகளை சூலம் ஏந்திய காளியம்மனாகவும் ஸ்ரீ அன்னபூரணியாகவும் அலங்கரித்து சுமந்து வந்தனர். அம்மன் உற்சவர்களை வண்ண மலர்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்ததும் உபயதாரர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் புஷ்ப பல்லக்கு வீதி உலா துவங்கியது. இதேபோல் அருள்மிகு காளியம்மன் கோவில் புஷ்ப பல்லக்கும்
ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் புஷ்ப பல்லக்கும் துவங்கியது. மலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லக்குகள் ஊர்வலமாக வர கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்களுடன் பல்வேறு வீதிகள் வழியே புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் புஷ்ப பல்லக்குகளில் பவனி வந்த தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு கர்க்கடக விநாயகர் கோவில் வசந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கோவில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ விநாயக பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கணநாதனுக்கு பச்சை பட்டாடை கட்டி காலில் வெள்ளி கொலுசு பூட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களோடு திருமுடியில் சாய கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்தராயும் நிறுத்தி மலர் மாலை பிரபை வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேதமந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கலசாராதனை செய்ததும் தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவர் அருள்மிகு கர்க்கடக விநாயகருக்கு மந்திரங்கள் ஓதியபடி நட்சத்திர தீபம், கும்ப தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். இதையடுத்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி கணநாதனுக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. ஓதுவா மூர்த்தி பாடல் பாட உற்சவ மூர்த்திக்கு பஞ்சதீபாரதி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு கர்க்கடக விநாயகரை பரவசத்துடன் தரிசித்தனர். கும்பகோணம் அருகே பாபநாசம் அடுத்த மணல்மேடு பகுதியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடை மீது பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை வளர்த்தனர். வேதமந்திர உச்சாடனங்களுடன் குண்டங்களில் நெய்யோடு பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் தர்பை புல் மற்றும் மாவிலையோடு வஸ்திரம் கட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு மதுரகாளி அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் திருமோகூரில் உள்ள ஸ்ரீ காளமேக பெருமாள் கோவிலுக்கு என புதிதாக வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் அருகே உள்ள தேரடியில் புதிதாக உருவாக்கப்பட்ட திருத்தேரை வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். கோவில் வளாகத்தில் மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து பிரதான கலசத்தை திருத்தேரில் வைத்ததும் சம்பரோக்ஷணம் செய்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட பெரிய தேர் ஆடி அசைந்தபடி ஊரை சுற்றி வலம் வர ஏராளமான பக்தர்கள் தேர் வெள்ளோட்ட வைபவத்தில் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். திருச்சி உறையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சந்தனமாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. 21ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு சந்தனமாரியம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளி தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து எலுமிச்சை மாலையோடு மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த அம்பிகை முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் முதலில் கணபதி பூஜை செய்தனர்.
மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணநாதனுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறியபடி குங்குமத்தால் மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து திருவிளக்குகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மாணிக்கநாச்சியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது உற்சவ மூர்த்திகள் விநாயகர் பெருமானையும் அருள்மிகு மாணிக்கநாச்சியம்மனையும் சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். இதையடுத்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊரை சுற்றி பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். ஊர் எல்லையை சுற்றி வந்த பக்தர்கள் நிறைவாக கோவிலை அடைந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர உற்சவம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் வைகாசி மாத ரோகிணி நட்சத்திர உற்சவம் உபய நாச்சியார்களுடன் பிரகார வலம் வந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் சோமவார பூஜைகள். ஆதி தம்பதிகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற புஷ்கரணி ஆரத்தி மற்றும் ஊஞ்சல் சேவை. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் ரோகிணி புறப்பாடு. ருக்மணி சத்யபாமாவுடன் வீதி உலா வந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி. சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தான பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள். மதுரை தேனூர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் வைகாசி பெரும் திருவிழா. சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் புதிய நடராஜர் உற்சவ சிலை பிரதிஷ்டை. அருள்மிகு சிவகாமி அம்மையுடன் ஆடல் நாயகனுக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.